உதகை மார்க்கெட் போன வருஷத்தில் செஞ்சுருக்கிறாங்க, அரைக்குறையாக செஞ்சுருக்கிறாங்க, ஒரு பிளான் இல்லாமல் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு ஃபேஸ் முடிச்சுட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு ஃபேஸ் அவங்க செய்யணும். அதையாவது சிறப்பாக செஞ்சு அங்கே உள்ள வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அடிப்படை வசதிகள் தான் தலைவராக 2 நிமிஷம் கொடுக்க வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீலகிரியில் இப்போ மாஸ்டர் பிளான் திட்டம் ஒன்று இருக்கு. அந்த மாஸ்டர் பிளான் இப்போ ஒரு கிராமத்தில், நம்ம இன்னும் ரெவென்யூ அமைச்சருக்கு நல்லா தெரியும், ஒரு கிராமத்தில் பக்கத்தில் ஒரு வீடு கட்டணும்னா அவன் கொஞ்சம் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸு, ஜியாலஜிக்கல் கிளியரன்ஸு, இதெல்லாம் என்ன நியாயமோ தெரியல. ஆனால் வசதி இருக்கிறவர்கள் அங்கே பெரிய பெரிய ரிசார்ட்டை எப்படியோ கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. அதை கொஞ்சம் ரொம்ப காலமாக அவுடேட்டட், அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஜனங்களுக்கு தேவையான முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி 7 மீட்டரு ஹைட்டுன்றாங்க, 10 மீட்டர் கேட்குறோம். அது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. இருந்தாலும் அந்த மாஸ்டர் பிளான் ஜனங்களுக்கு இன்றைக்கி நிறைய ஃபைல்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எந்த அதிகாரி மேலே குற்றம் சாட்டுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அங்கே இப்போ இந்த டூரிசத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்டை மாநிலங்கள் எல்லாம் அந்த பிரெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்ற திட்டங்கள் இருக்குது. அதெல்லாமே அந்த ஹோம் ஸ்டேன்ற ஒரு திட்டம் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி நமக்கும் இங்கே பண்ணால் அங்கே இருக்கிற உள்ளூர்காரங்க அவருடைய பங்களாவோ வீடோ இருந்தால் ஒரு பகுதி அவர்கள் இருப்பார்கள், இன்னொரு பகுதி அவர்கள் மற்ற இந்த டூரிஸ்டுக்கெல்லாம் கொடுத்து அவர்கள் ஒரு வியாபாரம் எல்லாம் செய்ய முடியும். அந்த வகையிலே லைசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். அதெல்லாம் வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. எத்தனையோ 7 வருஷம் 8 வருஷம் வாங்காம எல்லாம் இந்த மாதிரி லைசன்ஸ் வாங்காம எல்லாம் அப்ளை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஒன்னா தே ஷுட் ரிஜெக்ட் இட் ஆர் எல்ஸ் தே ஷுட் கிவ் தி பெர்மிஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் நீலகிரியில் இன்னைக்கு இல்லை. தயவு செய்து இந்த புதிய ஆட்சி வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அதில் தலையிட்டு இந்த நீலகிரி மக்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் தேசியமயமாக்கப்பட்டது, அந்த பஸ்ஸை தேசியமயமாக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் தான். நீலகிரி மாவட்டத்தில் அதனால் அன்றைய காலத்திலே 50-100 மக்கள் குடும்பங்கள் அந்த தொழிலை இழந்தார்கள். அந்த அளவில் பஸ்ஸை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டார்கள், அரசுக்கே கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைய நிலை கிராமங்களிலே சரியான பஸ் சர்வீஸ் இல்லை. மாணவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால அதிக பஸ்களை நீலகிரி மாவட்டத்திற்கு கிடைக்கும்படி ஏற்பாடு செய்யும்படி கேட்டு 3 உறுப்பினர்கள் பேச வேண்டும். நன்றி சொல்லி முடிக்கலாம். சரிங்க. தொகுதி பிரச்சனை எழுதி கொடுத்துருங்க. சரிங்க. அப்புறம் மின்சாரங்க எங்க பகுதியில் இந்த மரம் அங்கே விழுந்துட்டானா மேல ஓவர் ஹெட் இதெல்லாம் இருந்தான்னா ரொம்ப பிரச்சனை. அதனால அந்த கேபிள் சிஸ்டம் இருந்தான்னா மின்சாரம் தடங்கள் இல்லாமல் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல ஆசைப்படுகின்றேன். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விவரம் ஏற்கனவே நாங்கள் அந்த அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக்டை ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்கும் ஒரு முயற்சிகள் எடுக்கணும். அதெல்லாமல் இந்த மசினகுடி ரோட்டில் 3 மாநிலம் சேர்ற இடம், நம்ம தமிழ்நாடு, கேரளா அண்ட் கர்நாடகா, அந்த 3 இது பண்ணும்போது வர்த்தகத்திற்கு வாகனங்கள்லாம் சொல்றதெல்லாம் ஆனால் உண்மையாக தான் இருக்குது. அந்த வனவிலங்குகளுக்கும் இடையூறுகள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தவிர்க்கின்ற வகையிலே இன்னைக்கு இதில் அஸ்ஸாமில் காசிரங்கா இந்த மாதிரி இடத்துலலாம் ஃபாரின்லாம் போட்டிருக்காங்க இந்த எலிவேட்டட் காரிடார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 10-20 அது ஒரு மத்திய அரசுல ஒரு ஆலோசனைக்கு இருக்கிறதாக எனக்கு தகவல். அதையும் மத்திய அரசின் ஆலோசனை என்ன ஏது என்று கேட்டு அந்த மாதிரி இருந்தால் அந்த பகுதியில் ஒரு எலிவேட்டட் காரிடார் ஒன்று போட்டு விட்டான்னா ஜனங்களும் போய்க்கலாம், வண்டியும் போகலாம், இந்த மாதிரி மிருகங்களும் போகலாம். அது ஒரு இது மாதிரி அதாவது டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இவ்வளவு நேரம் எனக்கு ஒதுக்கி என்னுடைய மாவட்டத்தின் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. வணக்கம். சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா போஜராஜன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார்கள். வடுகர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுப்பினார்கள். அத்தோடு சேர்த்து மத்திய அரசு
பழங்குடியினர் மீது மிகுந்த அக்கறை உள்ள அரசு என்றும் அவர் சொன்னார்கள். 1952 இந்த படுகர் சமுதாயம் எஸ்டி பட்டியலில் இருந்தது. பின்பு அந்த சமூகம் சமூக பொருளாதார அளவுகளை கொண்டு ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அமைப்பு, ஆர்ஜிஐ என்கின்ற அமைப்பு, நில பரிவர்த்தனை உள்ளிட்ட காரணங்களால் அந்த சமூகம் பிசி பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அவருடைய கோரிக்கையை ஏற்று தான் சேர்த்தார்கள். ஆகவே ஒன்றிய பாஜக அரசு இப்பொழுது அவர்களை படுகர் சமுதாயத்திற்கு எஸ்டி பட்டியலில் அறிவிக்க வேண்டுமென்றால் மத்திய அரசு தான் அதை அறிவிக்க வேண்டும். அது தெரியும். பழங்குடி சமுதாயத்திற்கு மத்திய அரசு மிகுந்த பாராட்டுக்குரியதாக இருக்குது, நல்லா செய்யுது அப்படின்னு சொன்னால் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மத்திய அரசை கேட்டுட்டு அதை பண்ணி நீங்கள் அறிவிக்கலாம் என்று நான் இந்த அவையில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் போஜராஜன் பேசுங்க. அதாவது மத்திய அரசு தான் செய்யணும் இல்லைன்னு சொல்ல, ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அங்கே தான் போய் ஃபைனலைஸ் ஆகணும். பட் இதுக்கு ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் லேப்ஸ் ஆனதுனால இப்போ புதிய ப்ரொபோசல் தமிழகத்திலிருந்து போனால் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ப்ரொபோசல் நீங்கள் அனுப்பணும்னு கேட்குறேன். எனவே அந்த ஆர்ஜிஐ அமைப்பு சில விதிகளை அதில் நியமிச்சிருக்கிறாங்க. அந்த விதி இல்லாமல் வேற ஏதாவது பொருளாதார காரணங்கள் இருக்கா, சமூக காரணங்கள் இருக்கா அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஆய்வு அறிஞ்சு சொன்னால் நம்ம சேர்க்கலாம் இருக்கு. அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறத ஏற்கனவே ஒன்றிய அரசு சொன்னதுனால, பாஜக அரசு சொன்னதுனால மீண்டும் நீங்கள் அங்கேயே பேசி இதை வாங்கி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். படுகர் சமுதாயத்திற்கு எப்போதுமே நம்முடைய அரசு ஆதரவாக இருக்கின்ற அரசு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்களுடைய கோரிக்கையில் எங்களோட கோரிக்கையும் ஒரே கோரிக்கை தான். படுகர் இன மக்கள் எங்கள் மீது ரொம்ப மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கவங்க. அதனால ஒரு கவர்மெண்ட் ரீப்ரொபோசல் கூட நம்ம திருப்பியும் சோசியல் ஸ்டேட்டஸை நம்ம திருப்பியும் ஆய்வுக்கு உட்படுத்தலாம்ங்கிறத இந்த அவையில் நாங்கள் பதிவு சோசியோ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்னு சொல்லுவோம். அது திருப்பியும் மாநில அரசே நம்மளுடைய துறை மூலம் திருப்பியும் ஒரு சர்வே பண்ணி திருப்பியும் நம்ம ஒரு நம்ம பதிவு பண்ணி ஒன்றிய அரசுக்கு நம்ம ப்ரொபோசல் அனுப்பிச்சா படுகர் இன மக்களுடைய கோரிக்கையை நம்ம நிறைவேற்றின மாதிரி இருக்கும். அதுக்கு மாநில அரசு எந்த விதத்திலையும் அதில் நம்ம உடன்படுறோம். அதுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாதுன்னு பதிவு பண்ணுறோம். மாண்புமிகு பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி உஷாராணி அவர்கள் கேட்டிருந்தாங்க, சமூக நீதி விடுதியில் பணிபுரியக்கூடிய பணியாளருக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடிய ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இத்துறை பணி விதிகளின்படி இடைநிலை காப்பாளர் மற்றும் காப்பாளர்களுக்கு, பட்டதாரி காப்பாளர் மற்றும் காப்பாளர்களுக்கு தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தற்போதுள்ள பணி விதிகளின்படி பணி உயர்வு வழங்க வழிவகை இல்லை. இதனை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக